அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெயினை சர்ச் பண்ணும்போது, நோ டைரக்ட் ட்ரெயின் அப்படி சொல்லிட்டு வருது. நோ டைரக்ட் ட்ரெயின் அவைலபிள் அப்படி சொல்லிட்டு வருது. அப்படின்னா நம்ம வந்து அந்த ஊருக்கு எப்படி வந்து ட்ரெயின் மூலமாவே போறது. ட்ரெயின் மூலமா போறதுக்காக தான் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். ஆனால் நோ டைரக்ட் ட்ரெயின்னே வந்துடுது. இப்படி நோ டைரக்ட் ட்ரெயின் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து இதில் வந்து இந்த எஸ் ஆப்ஷனை கொடுத்தா கனெக்டிங் ட்ரெயின், அதாவது எந்த ஊருக்கு போய் எந்த ஊருக்கு போவோம், அதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு இன்னொரு ஊருக்கு போகும் அப்படிங்கிற ட்ரெயினையும் டிஸ்ப்ளே பண்ணும். ஆனால் அதையுமே டிஸ்ப்ளே பண்ணலைன்னா எப்படி வந்து நம்ம வந்து அந்த ஊருக்கு ட்ரெயின் இருக்கா அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். அதில் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் வந்து கன்னியாகுமரி கொடுக்குறேன், டூ ஸ்டேஷன் அகமதாபாத் கொடுக்குறேன். ஓகேவா? அகமதாபாத் கொடுத்துட்டு ஒரு டேட்டை சர்ச் பண்ணுறேன். ஓகே 21 சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நோ டைரக்ட் ட்ரெயின் ஃபவுண்டுன்னு வந்துச்சு. அதாவது ட்ரெயின் கிடையாது கன்னியாகுமரியிலேருந்து அப்படி சொல்லி வந்துச்சு. அப்போ இந்த எஸ் கொடுக்கும்போது கனெக்டிங் ட்ரெயின், அதாவது எங்கேயாவது போயிட்டு அகமதாபாத் போகுமா அப்படி சொல்லிட்டு ட்ரெயின் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுவுமே இல்லை. அப்போ வந்து மறுபடியும் 22 செலக்ட் பண்ணுறேன். சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். அதுவும் நோ டைரக்ட் ட்ரெயின் வருது. இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கூகுள் குரோமோ ஏதோ ஒரு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் வந்து erail.in அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். erail.in அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ண உடனே அது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். அந்த வெப்சைட்டில் தான் ஃப்ரம் ஸ்டேஷனில் டூ ஸ்டேஷனில் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஸ்டேஷனில் கன்னியாகுமரினி டைப் பண்ண போகிறோம். டூ ஸ்டேஷனில் அகமதாபாத்னி டைப் பண்ண போகிறோம். ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரெயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதை கொடுத்த உடனே எந்தெந்த ட்ரெயினில் நம்ம வந்து 2 டேட்டில், அதாவது 21 சர்ச் பண்ணோம் இல்லைன்னு சொல்லிச்சு, 22 சர்ச் பண்ணோம் இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், 25 ட்ரெயின் இருக்கான், 20 ட்ரெயின் இருக்கான், 24 ட்ரெயின் இருக்கான். அப்போது இதில் வந்து எந்தெந்த நாள்லலாம் ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. இது இந்த ஸ்டேஷனுக்கு மட்டும் இல்லை, வேறு எல்லா ஸ்டேஷனுக்கும் பொருந்தும். இது வந்து பாருங்கள், மறுபடியும் erail.in அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஃப்ரம் ஸ்டேஷன் வந்து சென்னை கொடுக்குறேன். சென்னை எக்மோர் கொடுக்குறேன். டூ ஸ்டேஷன் வந்து வேறு ஏதாவது ஸ்டேஷன் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து எங்கே, அதாவது எந்த ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டூ ஸ்டேஷன் கொடுக்கணும். நான் பர்தமான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பர்தமான்னா நார்த் சைடில் ஒரு ஏரியா. இல்லை ட்ரெயின் சர்ச் பண்ணும்போது 23 தான் ட்ரெயின் இருக்குது அப்படி சொல்லி வருது. நம்ம இதையே ஐஆர்சிடிசியில் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம் எத்தனாம் தேதி வருதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஃப்ரம் ஸ்டேஷன் வந்து சென்னைன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டூ ஸ்டேஷன் வந்து பர்தமான். நல்லா புரிஞ்சுக்கணும், இது நார்த்து சைடில் உள்ள ஒரு ஏரியா. நம்ம ஏரியாவுக்கெலாம் மேக்ஸிமம் ட்ரெயின் இருக்கும், இந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் இருக்காது. இதில் வந்து 21 கொடுக்குறேன், நோ ட்ரெயின்னு சொல்லுது. அதே டேட்டை 22 கொடுக்குறேன், நோ ட்ரெயின்னு சொல்லுது. ஆனால் அதில் காட்டினது 25 அப்போ 25 கொடுக்குறேன். சாரி, 24 நினைக்கிறேன். சரிம்மா, இன்னொரு வாட்டி பாட்டு வந்துடுமா, 23 ஓகே 23 அப்போ சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். ட்ரெயின் அவைலபிள் காமிக்குது. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளால் வந்து எந்த தேதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண முடியாட்டும், இந்த மாதிரி erail.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷனுக்கு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சர்ச் ஆகி நமக்கு வந்து எந்தெந்த நாள்லலாம் ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.